ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10th ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், சிப்லா, அதானி என்டர்பிரைஸ், ரிலையன்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. என்டிபிசி, டிவிஸ் லேப்ஸ், ஓஎன்ஜிசி இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக மிக்சடாக க்ளோஸ் ஆச்சுது. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 73 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 271 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்ருக்குது. ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. ஸோ 21,500 to 700 தான் அது சுற்றிட்டுருக்குது. ஸோ இது வந்து காரணம் நிஃப்டி வந்து ரொம்பவே ரேலி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டீப்பான ரேலியை கொடுத்ததுனால ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு ரேலியை கொடுத்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் இப்போ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் மேலே போகவா கீழே இறங்குவாங்கிற மாதிரி இருக்குது. மேபி செல் ஆஃப் ஆச்சுன்னா பயங்கரமாக செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸாக பார்த்தோம்னா சிப்லா வந்து ஒரு 39 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அதானி வந்து ஒரு 83 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. ரிலையன்ஸ் வந்து ஒரு 69 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கெம்வெல் பயோஃபார்மா கூட வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செல் தெரப்பி ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஜாயின்ட் வெஞ்சரை போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபுதாஸ் லிலந்தர் அப்படிங்கிற புரோக்கர் வந்து இவங்களுக்கு பைக்கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 1350ன்னு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால் சிப்லா ரேலி ஆச்சுது. அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஒரு கேஸில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதானியோட டிஃபென்ஸுங்கிற கம்பெனியிலேருந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரித்த ஒரு ட்ரோன் வந்து நேவிக்கு வந்து அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால அதானி என்டர்பிரைஸ் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்மேன் சாக்ஸுங்கிற புரோக்கர் வந்து இவங்களுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பைக்காலில் தான் வச்சுருந்தாங்க, இப்போது பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரிலையன்ஸை தவிர மீதி எல்லா ஆயில் ஸ்டாக்கையும் வந்து அவங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. 52 வீக் ஹையையும் ரீச் பண்ணிடுச்சு. இப்போ என்டிபிசியை பார்த்தோன்னா 6 பாயிண்ட் விழுந்துருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு ஒரு 41 கோடிக்கு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்துருக்குது. அதாவது ஜிஎஸ்டி வந்து 41 கோடி கம்மியாக கட்டியிருக்கதா ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இது ப்ராஃபிட் புக்கிங், அதாவது 52 வீக் ஹையில் இருந்துச்சு, அதனால் ப்ராஃபிட் புக்கிங்கும் போயிட்டுருக்குது. டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம்னா சேம் நியூஸ் தான். அங்கேயும் வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு, இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது ஃபியூ டேஸாக. அப்புறம் ஓஎன்ஜிசியை பார்த்தோம் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே சொன்னால இப்போது ரிலையன்ஸை வந்து ஒரு புரோக்கர் வந்து பைக்கால் கொடுத்தாங்க. பட் மற்ற ஆயில் ஸ்டாக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது சேம் புரோக்கர் தான், கோல்ட்மேன் சாக்ஸுங்கிற புரோக்கர் வந்து ஓஎன்ஜிசிக்கு வந்து செல் கால் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு இவங்க வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நியூட்ரல் ரேட்டிங்கில் வச்சுருந்தாங்க இந்த 2 ஸ்டாக்கையும். அதே மாதிரி பிபிசியில் பார்த்தோன்னா அவங்க பைக்கால்லேருந்து இப்போது நியூட்ரல் ரேட்டிங்க்கு வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸை மட்டும் இவங்க பை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரீசன்னால் ஓஎன்ஜிசி வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு அவங்க ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே ரொம்பவே ஓவர் ரேட்டிங்காக இருக்குது. ஸோ ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1721 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. டிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2080 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 3rd கண்டினியூஸ் டே பை. டிஎஸோட அந்த பெரிய பை தான் நிஃப்டி வந்து ஓரளவு ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம். அப்புறம் இந்தியா விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 0.29 வந்து விழுந்திருக்குது.
ஸ்டில் வந்து அது யூஎஸ் விக்ஸை விட அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 170 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. S&P 500 வந்து 26 பாயிண்ட்ஸும், நாஸ்டாக் வந்து 111 பாயிண்ட்ஸும் ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து மெகா கேப்ஸு கம்பெனிஸ் எல்லாமே வந்து பயங்கர ரேலியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து இன்ஃப்ளைட்டில் இருக்கும்போது போயிங்கு விமானத்தோட ஒரு டோர் வந்து கலந்து போயிடுச்சு காற்றுல. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா போயிங் நல்லாவே விழுந்துட்டு இருந்துச்சு. அது யூஎஸில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே அது அந்த ஸ்டாக் வந்து விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 2 நாளைக்கு அப்புறமா கொஞ்சமாக அது ரெக்கவரி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் NVIDIA ரேலி ஆகிருக்குது. அதே மாதிரி ஒரு மேனேஜர் அதாவது ஃபண்ட் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் ரிலேட்டடான இந்த பூம்னால் டவ் வந்து 1 lakh வந்து ரீச் பண்ணோம் இன்னும் 10 yearsல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டவ் வந்து 37,000ல் இருக்குது. ஸோ அவர் சொன்னபடி பார்த்தா வருஷத்துக்கு 6,000 பாயிண்ட் வந்து டவ் ரேலி ஆகணும். ஸோ அவரோட இந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் அதாவது இந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் வந்து கொஞ்சமாக யூஎஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டை வந்து கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து யூஎஸ் மார்க்கெட்டை நல்லாவே ரேலி பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து 399 விழுந்துருந்துச்சு. எத்திரியம் வந்து 176 ரேலி ஆச்சுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா SEC வந்து அதாவது யூஎஸோட செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து சில ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அது வந்து பிட்காயின் ETF வந்து ஒரு வழியை கொடுக்கும். அதாவது சில ரூல்ஸ் வந்து ETF கொடுக்கறதுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் மாற்றுறதுக்காக அப்ரூவலில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல நியூஸு தான். இது வந்து ஏறக்குறைய அவங்க ETF கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து காட்டுது. பட் கிரிப்டோ வந்து இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. எத்திரியம் மட்டும்தான் அந்த ரேலி ஆச்சுது. பிட்காயின் இவ்வளோ தான் சந்திச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா SECயோட அந்த அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி அதில் வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு பிட்காயின் ETFக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அவர் போட்டு விட்டாங்க. ஸோ அந்த ட்வீட்டு போட்டதுக்கு அப்புறமாவே பயங்கரமாக பிட்காயின் ரேலி ஆச்சுது. 3,500 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் SEC என்ன சொன்னாங்கன்னா அது அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டதுனால வந்த ட்வீட்டு தான், அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த நியூஸையுமே வந்து மார்க்கெட் வந்து பெருசாக நம்பலை. ஸோ ETFக்கு அப்ரூவல் வந்தோன்னே பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு 0.8 வந்து விழுந்துருக்குது. 76.77 இருக்குது. ஸோ க்ரூடு வந்து இப்போ ஒரு ஃபியூ டேஸாக விழுந்துட்டுருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரைஸஸை ஸ்லாஷ் பண்ணதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பிரண்ட்டை வந்து ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயே வந்து க்ரூட் ஆயிலோட ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் கரன்சி பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. USD, யூரோ, பிரிட்டனோட பவுண்டு எல்லாமே ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் மூவாக தான் வந்து காட்டுச்சு. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. 2028 இருக்குது. ஸோ டிமாண்ட் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்கிறதுனால கோல்டு வந்து இந்த அளவுக்கு விழுந்துட்டுருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.